அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இந்து மதத்தில் இப்போ நாடகங்களில் சினிமாக்கள் எல்லாம் எல்லா கோவிலையும் விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் நாடகமோ சினிமாவோ கோயில் உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க, கோயில் காம்பவுண்ட்லேயே அலோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சரி, இப்போதைக்கு கோயில் காம்பவுண்டுங்களில் அலோட் பண்ணிட்டாங்க. ஆனால் கருவறைன்றது ஒரு மரபு பகுதி. அதை பக்தன் மட்டும்தான் அந்த இடத்த பார்க்கணுமே தவிர அதை வேஷம் போட்டு வெளிப்படுத்தி காட்டுறதில்லை. இப்போது ஊர் ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கோவிலில். ஊர் ஃபுல்லாக லைட்டு போட்டுருவான், பெரிய பெரிய ஃபோக்கஸ் போட்டுருவான், பெரிய வெளிச்சமாக இருக்கும். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் அகல் விளக்கு வைப்பான். ஏன்னா கோவிலில் கற்பூரம் கொளுத்துறீங்க, அதனுடைய அடிப்படை என்னான்னு தெரிஞ்சிக்கினா இந்த கேள்வி வராது. இறைவன் இருளில் இருக்கிறான், நீ ஒளியாய் தான் இறைவனை பார்க்கணுமே தவிர மின்சார ஒளி போட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறதில்லை இறைவனுடைய. அதனால தான் அந்த கற்பூரத்தை கொளுத்தி இறைவனுடைய முழு உருவத்தை காட்டுறது. அப்போது அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற பகுதி மறைப்பு பகுதி. அந்த மறைப்பு பகுதியை வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது, அதனால் அது மறைவாகவே இருக்குது. இது மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஊரெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. ஆனால் கருவறையை அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. ஏன்னா அந்த கருவறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம ஃபோட்டோ எடுத்தோ எடுத்தோ இழக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு இப்போ கோயில் உள்ள நமக்கு செருப்பு போட்டுக்குன்னு போகக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கிறவன் தொழுகைக்கு ஷூ போட்டுக்குன்னு தான் உட்காந்துங்கிறான். ஏன் செருப்பு போட்டுக்கின்னு நம்ம இதில் இருக்கக்கூடாது, அதில் ஷூ போட்டுக்கின்னு போகிறான்? விவேகானந்தர் அதை தான் அருமையாக வெளிநாட்டில் பண்ணி காட்டினார். இந்த ஷூ போடுறது செருப்பு போடுறத பிரச்சனையை பற்றி விவேகானந்தர் காட்டுறார் அமெரிக்காவில். அந்த விழா நடத்துகிற தலைவருடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. இவங்க பேசும்போது என்ன பண்ணுறாங்க, ஏன் ஷூ போட்டுக்கின்னு போகக்கூடாது கோயில் உள்ள, ஏன் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாதுன்ட்டான். சரி, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு அந்த விழா குழுவினுடைய தலைவனுடைய ஃபோட்டோ கீழே கிடக்குது. அது மேலே இவருக்கு ஷூ காலோடு எடுத்து வைக்கிறார். வைக்கும்போது அவன் சொல்கிறான், இருக்கிறவங்களாம் சொல்கிறான், விழா குழு தலைவர் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய இது மேலே போய் நீ ஷூ காலில் வைக்கிறியன்றான். இதாண்டா நாங்கள் இந்தியாவில் செய்துங்கிறோன்னார். சாதாரண பிறந்து சாக போகிற குழுவினுடைய தலைவர் மேலேயே செருப்பு போடக்கூடாதுன்றி பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன்கிட்ட செருப்பு போடக்கூடாது. ஏன்னா நீ செருப்பு போட்டோ ஷூ போட்டோ கண்ட இடத்துல திரிஞ்சிட்டு வருவேன், அதில் கண்டதை மெரிச்சிக்கின்னு இருப்பேன். அதை எதுவுமே புனிதமான இடத்துல காட்டக்கூடாது. அதனால அது எதுவானா இருக்கட்டும், அதை வெளியே விட்டுட்டு உள்ள வாடான்னா. இது புரியாத தன்மையில் அவன் வெளிநாட்டுக்காரன் செய்யறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்து மதத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம், அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போடுறான். அதனால் அதை ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்தோம்னா தவறாக போயிடும் இல்லையா? அதனால் இது சுத்தம் முக்கியம். தெய்வத்துக்கு தர மரியாதை குறையவே கூடாது. அதுதான் இந்து மதத்தினுடைய கொள்கையை. மனம் மனதில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல எங்கள் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். குருவே அப்பா, குருவே தெய்வம், குருவே கடவுள், குருவே அனைத்துமாய் இருக்கிறார் சாமி. குருவே எல்லாமே குருவே சாமி. ஆத்மான சாமி, ஆத்மான. எனக்கு பொறுமையாக பேசலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாம் நாம தான் இருக்கிறோம். இல்லை சாமி, அது அதான் சாமி ஐயா சொல்லியிருப்பாரு, எந்த செயல் செஞ்சாலும் அது எல்லாமே இறைவன் செயல் தான், நம்ம செயல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லா பாரமும் இறைவன் மேலே போயிடும், அது நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லியிருக்காரு சாமி, கரெக்டு தான் சாமி. ஆனால் இது நல்லது செய்யும்போது எல்லா செயலும் இறைவன் செயல்னு சொல்லிடலாம். அதேமாதிரி கெட்டது செஞ்சுட்டு அதை இறைவன் செயல் எப்படி சரி சொல்ல முடியும்? இப்போ யார் சொல்கிறா? அது நம்ம தான் சொல்கிறோம் சாமி, மனம் சொல்லிட்டு மனம் சொல்லிட்டு இருக்கு சாமி. ஆனால் இறைவன் நல்லது தான் செய்ய ஒத்துப்பார், கெட்டது செய்ய ஒத்துக்க மாட்டார். ஆனால் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது நம்மளே செய்கிறோம், இறைவனோட போகாது. அது ஐயா சொல்லுது எப்படி சார்? அதுதான் இறைவன் நல்லது மட்டும்தான் செய்வான்னு யார் சொன்னது? நல்லது மட்டும்தான் செய்யணும்னா நம்மளை படைக்காம இருக்கணும். அது இல்லை சாமி, அதுதான் இந்த உலகத்துக்கு நல்லது. அது சொல்ல நம்ம நல்லது செய்கிறோம் சாமி, கெட்டதும் செய்யணும், நம்ம தான் செய்கிறோம்.
ஆனால் வந்து நல்லது செஞ்சுட்டு அது வந்து நம்ம செயல்னு சொல்லிட்டு வந்து அது நம்ம செயலில் இறைவன் செயல் தான் சொல்லிடுறோம். சரி. ஆனால் கெட்டது செஞ்சுட்டு வந்து இறைவன் செயல் சொன்னால் அது எப்படி நம்ம ஏற்றுப்பாரு? அவர் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. நீ அவரை பாராட்டினாலும் ஏற்றுக்க போதில்லை, அவரை திட்டினாலும் ஏற்றுக்க போதில்லை. இது எல்லாமே கண்ணாடி முன்னாடி நம்ம பேசினா எப்படி இருக்குமோ அதை நம்மளே வந்து சேரும். இந்த உலகம் வந்து எதையுமே வாங்கிலாம் வச்சுக்காது. நாம் செஞ்ச எல்லா செயலையும் கண்டிப்பாக நம்மளை எந்த மூலையில் தேடி கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு வந்து இந்தப்பா நீ போட்டு வச்ச பணம் அப்படின்னு கையில் கொடுக்குற மாதிரி நாம் போட்டு வச்ச கர்மா எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்து சேர்த்துரும். இந்த காலம் யாருக்குமே குறையே வைக்காது, புரியுதா? அதனால் யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. இது எல்லாமே நாமளாவே நம்ம மனசை சொல்லி 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 நாமளும் கெட்டு நம்மளை சுற்றிக்கிற எல்லாரையும் கெடுக்கிற விஷயம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த மனம் மட்டும்தான். இறைவன் அதுக்கு சாட்சி பொருளாகவே அவன் இல்லை. சாட்சியாக இருக்கிறது இந்த மனம்தான். செய்யறதும் அவன் தான், சாட்சியாக இருக்கிறதும் அவன் தான், செய்ய சொன்னதும் அவன் தான், நாளைக்கு ஓன அழ போகிறதும் அவன் தான். அப்போ உள்ள இன்னொரு பொருள் அறிவுன்னு ஒன்று இருக்குது, அவனுக்கு அங்கே என்னதான் வேலை அப்படின்றதான் இந்த பாடம். இந்த பாடம் பண்ணால் மனசோட பலம் குறைஞ்சி அறிவோட பலம் அதிகமாகும். அறிவோட பலம் அதிகமானா தவறுகள் நீ செய்யறதுக்கு முன்னாடியே உனக்கு அறிவு பிளிங்க் பண்ணும். இது தப்பு, இது பாவம், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு அறிவு சொல்லணும். அப்போ இந்த பாடம் எதுக்கு உரம் கொடுக்குது? அறிவை ஒரு ஞானமாக மாற்றுது. அந்த ஞானம் வந்தால் தவறுகள் வேலையில், பாவம் புண்ணியம் ரெண்டுத்துக்குமே வேலை இல்லை சாமி. அதுக்கு தான் ஐயா இந்த பாடத்தை கொடுத்துட்டு நம்மளை ஒழுக்கமாக வாழ வைக்கிறார். நமக்கு யாரும் சொல்கிறதே கிடையாது இப்படி வாழு அப்படி வாழுன்னு யாரும் சொல்கிறதில்ல. இப்போ நம்மளே ஒரு கோடு போட்ட மாதிரி வாழ்ந்துக்கிறோம். அப்போ காரணம் என்ன? பாடம், குருநாதர். சரியா? இதுதான் சந்தோஷம். அடுத்த சாமி பட்னிதா சொல்கிறாரு, வாய் ஒன்று சொல்ல மனம் ஒன்று நினைக்க மெய் ஒன்று செய்யன்னு சொல்கிறார். அது எப்படி சார்? ஆமாம், அப்படி தான் செஞ்சுன்னுக்குறோம். அதான் சாமி. அப்படி தான் கோயிலுக்கு போனாலும் கையினாலோ கடவுளை பார்த்து கும்பிடுது, கண்ணுனாலோ கடவுளை பார்க்குது. ஆனால் மனம் எதை பார்க்குதுன்னா அது 1000 விஷயங்கள போகுது. அதை அவர் கேலி பண்ணுறாரு. நீ கோயிலுக்கு போறிய என்னைக்கு சாமி கும்பிட்ட? அப்போ சாமி எப்படி கும்பிடுவோன்னா மனம் உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் சேர்த்து தான் நீ சாமி கும்பிடணும். என்னைக்காவது 3 பொருளையும் சேர்த்து சாமி கும்பிட்டியானா அப்படி சாமி கும்பிடல. கண்ணு ஒன்று பார்க்குது, காது ஒன்று கேட்குது, உன் வாய் ஒன்று பேசினுக்குது, மூக்கு ஒன்று சுவாசம் பண்ணினுக்குது, மனம் வேற எதையும் சிந்திக்குது. அப்போது இப்படி பண்ணால் இது எப்படி இறை வழிபாடாக இருக்கும்னு அவர் அங்கே கேள்வி கேட்குறாரு. சரி, சாமி கும்பிடும் போது தான் நீ அப்படிங்கிறியானா பாடம் பண்ணும்போது கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். உடம்புன்னு இங்கேயே உட்காந்துக்குது, கண்ணு ஒன்று கண்ணு அங்கே பாருன்னா அங்கே பார்க்க மாட்டேங்குது, காதை ஒன்று கேட்குதுன்னா அப்போ தான் எங்கேயோ டொம்முன்னுவாங்க அதை போய் கேட்குது, மனம் ரெக்க கட்டி பறக்குது. அப்போ எங்கேயுமே நாமளாக இல்லை. அப்போ இப்போ ஒரு விஷயம் புரியுது, எதையுமே நம்ம கைவசத்தில் இல்லை, அது கைவசத்தில் தான் நாம் இருக்கிறோன்ற உண்மை பாடம் பண்ணும்போது மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த உண்மை புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு நாளும் அதுக்கு ஆதிக்கம் செலுத்தணும். அது ஓடும், நீ போவாதீங்க நில்லு, நான் நிற்க வைக்கணும். கால் வலிக்கும், கால் வலிக்குதா வலிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு. அப்படி பண்ணதான் கண் ஒன்றும் பார்க்காது, காது ஒன்றும் கேட்காது, மனம் ஒன்றும் சிந்திக்காம நீ எதை சொல்றியோ 50 வேடரும் அங்கே வந்து உட்காந்துருவாங்க. என்னதான் நம்ம இந்த மனசு இந்த வந்து மனத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஐயா பாதித்துக்கு வந்த மாதிரி மனம் தெரியுது. இருந்தாலும் அந்த பக்குவம் வந்து எப்படின்னா வந்து இப்போதான் தெரியுது மனம் வந்து இந்த செயலெலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் மனம் நம்ம வந்து அந்த கண்ணு வந்து என்னதான் நம்ம வீட்டு கட்டன்னு பார்த்தாலும் அந்த கண்ணை வந்து அந்த உலகத்தை நோக்கி தான் போகுது அதிகமாக. கண்ணு காது ரெண்டு, ஐயா சொன்னது அதுதான். அது ரெண்டு மட்டும் தான் சாமி மெயின் விஷயம். ஐமுள்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்ணு காது தான் வந்து இந்த கண்ணை வந்து திருட்டு போன்றா, இது காது வந்து உன்னை ஏமாற்றி விட்டுறா, இந்த உலகத்துலேருந்து உன்னை ஏமாற்றி விட்டுறோம், நானும் பாதி ஒன்று வரக்கூடாது. ஆனால் இந்த கண்ணு காது இதை நீ சரியாக இது பண்ணிட்டுனா அது வந்து உன்னை வந்து நானா பாதி கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். அதுதான் சாமி மெயின் விஷயம். ரமணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், இதை எல்லாருக்கும் தெரியும், எல்லா மகானாக தான் சொல்கிறாங்க. அப்போ மகான்களோட வழியில் பாதையில் போனால் நாளைக்கு நமக்கும் அந்த உணர்வு தான் இருக்குது. இப்போது எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான். அப்போ ரமணர் சொல்கிறாரு, எனக்குள்ள நீ இருக்கிறல்ல, என் கண்ணு இந்த பொறியெல்லாம் தப்பெல்லாம் செய்யும்போது நீ எங்கேயா இருந்த? அப்போ நீ எனக்குள்ள இல்லையா? அப்போ நீ எனக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா
அது தப்பு பண்ணும்போது நீ அதை ஒரு தட்டிடணும்ல. தட்டாம போனியே நீ ஒரு ஆண்மகனான்னு கேட்கிறாரு. யார? இறைவனை கேட்கிறாரு கோபத்துல. அப்ப எனக்குள்ள இருக்குதுன்னு இந்த உலகம் என்னை ஏமாத்தி இருக்குதோ, அது ஒரு பொய்யான வேலையோன்றாரு. யார் சொல்றது? ரமணர் சொல்றாரு. நீ உள்ள இருக்கிறவனா இருந்தா, நீ உண்மையான தெய்வமா இருந்தால் தப்பு பண்ணாம என்னை தடுக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வியை நம்ம எழுப்ப முடியுமா? அவர் கேள்வி எழுப்பது யாருக்காகனா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக எழுப்பின கேள்வி. அப்ப உள்ள இருக்கும்போதே தப்பு எப்படி பண்ணுது? உள்ள இருக்கிறாருன்ற அறிவு எனக்கு இல்லை. நான் கூட்டமா இருக்கும்போது ஒழுக்கமா இருக்கிறேன், தனிமையில ஒழுக்கமா இருக்கிறேன்னா இல்லையே. அப்ப தனிமையில ஏன் ஒழுக்கமா இல்லை? ஏன் சாமி ஒழுக்கமா இல்லை? என்னை யாரும் பார்க்கல, அதனால நான் ஒழுக்கமா இல்லை. ஆனா தனிமையில கூட என் கூட இறைவன் இருக்கிறான், எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் தப்பு பண்ணுவேனா? தப்பு பண்ண மாட்டேன்ல. அப்ப இந்த ஒழுக்கம் இருந்தா இறைவன் நீ செய்யக்கூடிய எல்லா செயலையும் அவன் முன்ன வந்து நிற்பான். இந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இறைவன் உள்ள இருந்தாலும் அவன் எதையும் தட்டி கேட்கறதே இல்லை, அப்படியே விட்டுருவான். நீயே போய் உதப்படு, நீயே மண்டையை வச்சுக்கன்னு அவன் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பானே தவிர எதையும் தடுக்கிறது இல்லை. அப்ப இறைவன் வேலை செய்யணும், இறைவன் உனக்குள்ள வரணும்னா நீ முதல்ல திருந்தணும், நான் முதல்ல என்னை திருத்திக்கணும். சதா சர்வ காலமும் இறைவன் எனக்குள்ள உரையாடுறான். அவன் இல்லைன்னா, நான் இல்லைன்ற உணர்வு வந்துச்சுன்னா ஒரு மனுஷனால தவறு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு போனை நான் பார்த்துக்கிறேன், 4 பேர் இருக்கும்போது நான் நல்ல விஷயங்களை அதில் பார்க்கலாம். நான் தனியாக இருக்கும்போது அந்த ஃபோனில் நான் தப்பான விஷயம் கூட பார்க்கலாம், ஏன்னா யாரும் என்னை பார்க்கல. ஆனால் எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவனும் அதை பார்க்குறான்னா நான் அந்த தப்பான விஷயத்த பார்ப்பேனா? அப்போ இந்த உணர்வு எனக்குள்ள இருந்ததுன்னா நான் இன்னொரு வாட்டி தப்பு பண்ணுவேனா? அப்போ யாரோட தப்பு இது? இது இறைவனோட தப்பு இல்லை. எல்லா தப்பும் ஏன் தப்பு? எல்லாமே நான் நம்பல, வாய் பேச்சு பேசுறேன். இறைவன் இருக்கிறாங்க பேசி நிற்கிறேன் தவிர அதை உள்ளார உணரல. உள்ளார உணர்ந்தக்கூடிய ஒருத்தனால தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? ஞானத்தை வாயில பேசி நிற்கிறோம், அனுபவத்துல வரல. அனுபவத்துல வந்தா அன்னைக்கு தெரியும் இறைவன் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப ஆழ்கடல், இது கரை காண முடியாத கடல், இது இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி முடியாத கடல். இது பயணம் நெடுதூரம் இருக்குது, பயணப்படுவோம். ஐயா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள உணர்த்திக்கினே வருவார் உணர்வு. அப்புறம் சாமி ஐயனி சித்தி பாடல ஒன்று, ஊத்த சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டம் என்றால் மாற்றி பிறக்க, அதான் சாமி. அது வந்து பாடல் வந்து அதுக்கு ஊற்றை சடலமடி உப்பிருண்ட பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் அங்க ஒரு இக்க நவ வைக்கிறார். இருந்தால் நான் இன்னொரு கூட்டில் பிறக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு வைக்கிறாரு. எல்லா மகானும் இந்த உலகத்துல நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதே இல்லை. நம்ம குருதேவரு நாம கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாருன்னு நாம நினைச்சிருந்தால் அது நம்மளுடைய மடத்தனம். அவருடைய ஒவ்வொரு பதிலோட கடைசியிலையும் ஒரு கேள்வியை வைப்பார். அது யாருக்கு புரியும் அப்படின்னா, நான் கேட்டேன் அவர் பதில் சொன்னாருன்னு அந்த பதிலோட போனால் நீ பதில் கேட்டதுக்கான பலன் இல்லை. அந்த பதிலோட முடிவில் ஒரு கேள்வி வைப்பார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஐயா அப்பப்போ சொல்லுவார், எப்பா இங்கே யாருமே தெரியாத ஆள் எதுவுமே கிடையாப்பா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்புறம் நான் எதுக்கு இங்கே பேசிக்கிறேன்? தெரியும், இப்போ மறந்துட்டாங்க. நான் மறந்து போயிருந்ததை ஞாபகப்படுத்த வந்தவன் தான், யாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வந்தார். ஓ நாம் நினச்சிக்கணும், ஓ நம்ம மறந்து போயிட்டோம் பொழுது அதை இவர் சொல்ல வந்தார் பொழுது. சரி எதங்க மறந்தோம்? யாராவது கேட்டோமா? எதை சாமி மறந்துட்டான், எதை நீங்கள் ஞாபகப்படுத்த இங்கே வந்தீங்க அப்படின்னு அவரோட பதிலுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குதுன்னு அந்த கேள்வியை நம்ம தொட்டு இருந்தால் அப்போ சொல்லியிருப்பாரு, நீ எதை மறந்த
அப்படி எதை தான் நம்ம மறந்தோம்? எதை சார் மறந்தோம்? அம்மா கருவில் இருக்கும்போது என் மூச்சு சோகம்னு ஓடுது. நானே அவன், அவனே நானே, நான் உணர்ந்து மூச்சு சுவாசம் ஓடுது. அம்மா பை எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தொட்டிக்குள்ள யாராவது சுவாசம் பண்ண முடியுமா? ஆனால் ஒரு குழந்தை ஒரு விந்துவா அந்த பொட்டில் விழுந்து அது பெரிய ஆளாக வர வரைக்கும் அந்த தண்ணியில் தான் வந்து வளருது. காரணம் என்ன? ஒன்று என்னையும் ஒரு தண்ணி தொட்டியில் தரலாம், செத்தே போயிடுவோம், கிணறுவோம்ல. ஒரு குழந்தை ஒரு பிஞ்சா இருந்து அரும்பா இருந்து பிஞ்சா இருந்து காழா இருந்து கனியா வந்து வெளியே வந்து வருது. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம் சாமி? ஒரு கருவுல குழந்தை உள் சுவாசம் பண்ணின்னு இருக்குது, ஒரு கருவுல ஒரு குழந்தை வாசி பண்ணின்னு இருக்குது. வெளியே வந்து உழுந்த உடனே வாசி பண்ணதை மறந்து சாதாரண காத்த பண்ணிட்டு இந்த உலகத்தை பெருசா நினைச்சுன்னு இருக்குது. அப்ப நான் எதை மறந்தேன்? கல்லுக்குள்ள இருக்கிற தேரை எப்படி சுவாசம் பண்ணுதோ அப்படிதான் அம்மாக்குள்ள இருந்து நான் சுவாசம் பண்ணேன். அதை மறந்துட்டடா, அதை மறந்துட்டேன்னு நான் உனக்கு சொல்ல வந்துக்கிறேன். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு யார் சோறு போட்டா? யார் அங்க போய் மூச்சுக்கு போட்டு சேர்த்தா? அது உள்ளுக்குள்ளவே ஓட்டுற மூச்சால தான் அது உயிராக வாழுது. என்னைக்கோ ஒரு நாள் கல் உடையும் போது அது வெளி உலகத்துக்கு சுவாசம் வருது. அப்போ நீ கூட அப்படிதான் வாழ்ந்த. அப்படி வாழும்போது நீ யார் கூட இருந்த தெரியுமா? இறைவன் கூட இருந்தடா. அந்த சுவாசத்தை என்னைக்கு மறந்தையோ இறைவன் மறந்துட்டான், உலகத்தை கெட்டியமா பிடிச்சிக்கிட்ட. ஏன்னா கண்ணு திறந்த நாள் முதலா இறைவனை பார்க்கறத ஒத்துக்கிட்டு உலகத்தை பார்த்துன்னு இருக்கிற. அப்போ எதை மறந்தோம்? இறைவனை மறந்தோம், வாசியை மறந்தோம். இந்த ரெண்டுமே மறந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இங்கே வந்திருக்கிறேன்னு ஒரு பதிலோட முடிவில் ஒரு கேள்வி வச்சுருக்காரு. ஆனால் யாராவது கேட்குறோமா? கேட்கறதே இல்லை. எல்லா மகானும் கேள்வியோட தான் பதில் முடிப்பாங்க. நமக்கு அறிவு இருந்தால், ஆழம் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் திரும்பவும் போய் அவர்கிட்ட போய், சாமி நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த குறையையும் கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கத்தை அவரே சொல்லியிருப்பார். யார் போய் கேட்டோம்? கேட்கலையே. இதுதான் சாமி விஷயம்.